Exercise 9.3 question number 1 subdivision 4 evaluate integral 0 to pi by 2 e power of x into 1 plus sin x divided by 1 plus cos x dx கொடுத்துக்கிறாங்க. கொடுத்த கொஸ்டின் என்ன பண்ணுங்க as usual இதை I ன்னு எடுத்துக்கலாம். இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் டபுள் ஆங்கிள் ஐடென்டி ஃபார்முலா அண்டு ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டி ஃபார்முலா படிச்சிருப்போம். ஸோ அதோட ஃபார்முலா நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். முக்கியமாக டபுள் ஆங்கிள் ஐடென்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி போடும்போது சம் ஈஸியாக நமக்கு ஃபார்முலாவுக்கு மேட்ச் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணிடலாம். சைனில் டபுள் ஆங்கிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபார்முலா. sin 2a ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 sin a cos aன்னு வரும். sin 2a ஃபார்முலா 2 sin a cos aன்னு வரும். இந்த இதில் sin xக்கு நான் ஃபார்முலா என்ட்ரி பண்ணியாகணும். அதுக்கு என்ன சரின்னா நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஆங்கிள் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறேன் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஆங்கிள் இருக்கிற இடத்துல தான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணுற 2 என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடுமா. அப்போ இது ஒன்லி இது sin aன்னு வருமா. sin a இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இருக்கிற இடத்துல தான் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஆங்கிள் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது, இங்கே டிவைட் பண்ணிடாதீங்க. அப்போ இந்த 2 அப்படியே இருக்கட்டும். 2 sin இதை a/2ன்னு போடலாம் அண்டு cos a/2. ஸோ இந்த இடத்துல ஆங்கிள் நான் 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ ஆங்கிள் இங்கெல்லாம் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ sin a என்ன ஆகிடுச்சுன்னா 2 sin a/2 cos a/2ன்னு ஆகிடுச்சு. இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இது sin x ஏக்கு பதில் எக்ஸ் இருக்குது. அப்போது sin x இருந்தால் எப்படி போடலாம்னா 2 sin x/2 cos x/2ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா cos 2a காஸில் டபுள் ஆங்கிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos 2aக்கு பார்த்தீங்கன்னா 4 ஃபார்முலா வரும். ஓகேங்களா. அந்த 4 ஃபார்முலா ஒரு ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். cos 2a இஸ் ஈக்குவல் டு 2 cos square a minus 1 வரும். ஸோ இந்த இடத்துக்கு நான் ஃபார்முலா அப்ளை பண்ணுற கோர்ஸ் சில சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடுமா. அப்போ எப்படி போடலாம்னா இது 1 + cos 2a இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் இது 2 cos square aன்னு என்ட்ரி பண்ணலாம். ஸோ இதில் 2 cos square aன்னு என்ட்ரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் இருக்கிற இடத்துல 2ஆல் டிவைட் பண்ணுறேன். இங்கே செஞ்சேன் பார்த்தீங்கன்னா அதே சேம் ப்ராசஸ் தான். ஸோ இதுதான் cos 2a தான் ஆங்கிள். இங்கே 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ இது என்ன ஆகும்னா 1 + cos aன்னு வருமா. 2ஆல் டிவைட் பண்ணுற 2 என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். ஆங்கிள் இங்கே தான் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் டிவைட் பண்ணுறப்போ 2 cos square a/2ன்னு வரும். ஸோ இதுதான் இந்த நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எக்ஸாமில் டேரெக்டாகவே என்ன பண்ணலாம் இதை மெமரைஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டுடலாம். 1 + cos a இஸ் ஈக்குவல் டு 2 cos square a/2ன்னு யூஸ் பண்ணி போட்டலாம். இந்த மாதிரி 1/4 போடணும் அவசியம் இல்லை. இப்படி ஃபார்முலா வைஸாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது இன்கேஸ் மறந்து போனாலும் நம்ம இந்த ஸ்டெப்பு வைஸாக நம்ம எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ அதுக்கோசரம் தான் டீட்டெயிலாக செஞ்சேன். நீங்கள் சப்போஸ் மெமரைஸ் பண்ண முடிஞ்சால் இதை மெமரைஸ் பண்ணி டேட்டா என்ட்ரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி sin xோட ஃபார்முலா மெமரைஸ் பண்ணி என்ட்ரி பண்ணாலும் ஓகே தான். இப்போ பாருங்கள். இப்போ கிவன் கொஷின்லேருந்து இன்டெக்ரல் 0 to pi/2 அப்படியே வச்சுங்க. e power of x இது ப்ராடக்டில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1 + sin x இங்கே sin x இருக்குது, இங்கே sin a இருக்குது. அவ்வளோதான். ஸோ எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் a அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இந்த ஃபார்முலா வைஸாக என்ட்ரி பண்ணுறப்போ ஏன்னு இருக்கும்போது 2 sin a/2 cos a/2 இங்கே sin xன்னு இருக்குது. அப்போ ஃபார்முலா வைஸாக என்ட்ரி பண்ணிவிடும் தெரியல 2 sin x/2 இன்ட்டு cos x/2ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டைரெக்டாகவே மெமரைஸ் பண்ணிக்கலாம். sin xோட ஃபார்முலா டிவைட் பை 1 + cos x. ஸோ 1 + cos x இங்கே 1 + cos a இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க ஏக்கு பதில் எக்ஸ்ன்னு போடுங்க. அப்போ என்ன ஆகிடும் இந்த இதில் 2 cos square என்ன பண்ணலாம் இந்த இதில் x/2ன்னு என்ட்ரி பண்ணிவிடுங்க. அண்டு ஒரு dx இந்த இதில் என்ட்ரி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi/2 e power of x டிவிஷன் இது காமன் டிவைட் ஆகுது. இது தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அதாவது 1/2 cos square x/2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ப்ளஸ் 2 sin x/2 cos x/2 டிவைட் பை 2 cos square x/2ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஒரு dxன்னு என்ட்ரி பண்ணுங்கள். அகைன் ரெண்டுக்கும் காமன் டிவைட் போகும்போது இது இந்த ஸ்டெப்பு வந்துடும். முதல்ல சம்மோட மீனிங் மாறல. இப்போ பாருங்கள் இன்டெக்ரல் 0 to pi/2 அப்படியே இருக்கட்டும். e power of xம் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 1/2 அப்படியே வச்சுக்கிறேன். ஃபார்முலா அப்ளை பண்ணுற கோர்ஸரும் 1/cos θவோட ரெசிப்ரோக்கல் என்ன கிடைக்கும்னா secant θன்னு வரும். பட் இங்கே 1/cos square x/2 இருக்கிறதுனால இதோட ரெசிப்ரோக்கல் என்ன கிடைக்கும் தட் இஸ் a secant square x/2ன்னு வரும். ஓகேங்களா. அதாவது 1/cos θன்னு நினச்சிங்க. ஸோ 1/cos θ ரெசிப்ரோக்கல்னது secant θ. ஸோ அதான் இதில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த 1/2 அப்படியே தான் இருக்குது. இது 1/cos x² x/2 1/cos square x/2 அப்போ என்ன ஆகும் secant square x/2 வந்துடும். அதான் இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன். ப்ளஸ்
இதில் எது கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள், இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே cos x/2 இங்கே cos square x/2 கேன்சல் ஆகிடும், ஒரு டேர்ம் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன பார்த்தீங்கன்னா sin x/2 cos x/2 sin by cos என்ன கிடைக்கும், நமக்கு tan கிடைக்கும். அப்போ என்ன பண்ணால் இந்த இடத்துல tan தீட்டான்றது நமக்கு x/2 ஆகும். அப்போ என்ன கிடைக்குன்னா இது tan x/2ன்னு என்ட்ரி பண்ணிடலாம் இன்ட்டு ஒரு dx. இந்த சேஞ்சஸ் எல்லாமே எதுக்குன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணுறக்கோசரம் சம்மோட ஃபார்முலாவே இது தான். இந்த ஃபார்முலா பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். integral e power of x f of x plus f dash of x dx is equal to e power of x f of x plus c. இந்த ஃபார்முலா எப்போ அப்ளை பண்ண முடியும்னா e power of x ப்ராடக்ட்டில் இருக்கணும். இங்கே பாருங்கள், given கொஷினில் e power of x ப்ராடக்ட்டில் தான் இருந்திருக்குது. அண்ட் இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா e power of x f of x plus f dash of x. ஸோ இதெல்லாம் அடிஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி சம் பார்த்துலாம் நம்ம என்ன பண்ணோம், டிவிஷனில் பார்த்துருப்போம், டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப நியூமரேட்டர் வருதான்னு. பட் இங்கே அடிஷன்லேயே இருக்குது. என்ன கூட சப்போர்ட் வந்து e power of x இருக்கணும். ஸோ e power of x இன்ட்டு f of x plus f dash of x இன்ட்டு dx is equal to இந்த மாதிரி ஒரு சம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை e power of x f of x ப்ளஸ்ன்னு என்ட்ரி பண்ணலாம். எப்படி இதை பேலன்ஸ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா f of x டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ f dash of x இருக்கணும். அதாவது கொடுத்து நமக்கு இந்த டேர்மில் f of x எதுவும் கண்டுபிடிக்கணும். அந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ அந்த டேர்ம் அடிஷனில் இருந்ததுன்னா அது என்ன பண்ணலாம்னா இதை e power of x f of x ப்ளஸ்ன்னு என்ட்ரி பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இந்த சம் இந்த ஃபார்முலா அப்படியே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். e power of x இதுதான் f of x நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ f dash of x இருக்கணும். இப்போது இதில் எந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது கிடைக்கும்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஃபார்முலா பாருங்கள், இதை பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், secant square xன்னு வருமா. அப்போது tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ secant square x. அப்போ இதில் யார் f of x, இதுதான் f of x. ஏன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது கிடைக்கும். இங்கே பாருங்கள், tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant square x. அப்போ இது f of x, இது யார், இது f dash of x. அப்போது இது கரெக்டாக மேட்சாக தான் f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ f dash of x கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் tan x/2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ எனக்கு என்ன கிடைக்கும், secant square x/2ன்னு வரும். பட் இங்கே x/2 இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ என்ன ஆகிடும், இது 1/2ன்னு வந்துடும். ஸோ இதுவும் பேலன்ஸ் ஆகுது. முதல்ல சம்முக்கு இந்த ஃபார்மில் எக்ஸாக்டாக நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு. அப்படி மேட்ச் ஆகிடுச்சுன்னா வெளியே என்ட்ரி பண்ணலாம், e power of x f of x ப்ளஸ்ன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். அப்போ இந்த டோட்டல் ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா இங்கே பாருங்கள், இது இன்டெக்ரல் நம்ம இந்த ஃபார்முலா வைஸாக இதில் அப்ரோச் பண்ணியாச்சு, ரிசல்ட் தான் என்ட்ரி பண்ணுறோம். அகைன் இன்டெக்ரல் என்ட்ரி பண்ண அவசியம் இல்லை, ஃபார்முலா வைஸாக e power of x. ஸோ இதில் e power of xன்னு என்ட்ரி பண்ணிடுறேன். அண்ட் f of x, ஸோ இதில் f of x எதுனா இதுதான். ஸோ tan x/2ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ tan x/2 ப்ளஸ் c போடணும் அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு கிவன் கொஷினில் லிமிட் இருக்குது. ஸோ அதை c போடணும் அவசியம் இல்லை. அடுத்தது இது இன்டெக்ரல் ரிசல்ட் அப்ளை பண்ணதுனால இந்த லிமிட்னது இதில் 0 to π/2ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணுறப்போ சம்மோட ஆன்சர் ஃபினிஷ் ஆகிடும். ஃபஸ்ட் இதில் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். ஈக்குவல் டு எக்ஸுக்கு அப்பர் லிமிட் π/2. அப்போ என்ன கிடைக்கும், இந்த இடத்துல e power of π/2 ப்ராடக்ட் இது. ஸோ இது tan π/2 எக்ஸுக்கு π/2 ஆல்ரெடி π/2 இருக்குது. அப்போ என்ன இது π/4 மாறும். ஸோ இது அப்பர் லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறப்போ இங்கே மைனஸ் ஃபிக்ஸடு. இப்போது என்ன பண்ணுறீங்க, லோயர் லிமிட் எக்ஸுக்கு வேல்யூ 0 கொடுங்க, e power of 0. அண்ட் இது என்ன ஆகிடும், tan எக்ஸுக்கு வேல்யூ 0, tan 0/2 ஆன்சர் ஆகிடும், tan 0ன்னு கிடைக்கும். இப்போட வேல்யூ நம்ம என்ட்ரி பண்ண வேண்டியது தான். ஸோ e power of π/2 இதை அப்படியே வச்சுங்க, tan π/4. ஸோ டேபிளில் tan π/4 வேல்யூ என்ன பாருங்கள், tan π/4 வேல்யூ வந்து 1. ஸோ இதெல்லாம் 1ன்னு என்ட்ரி பண்ணிடலாம். மைனஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா tan 0. ஸோ ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ டேனில் 0 வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ அப்போ இதுவும் 0 ஆகிடும். e power of 0 இன்ட்டு இது 0. அப்போ ரெண்டுமே 0 தான். ஸோ இதில் 0 என்ட்ரி பண்ணிடலாம். அப்போ இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ I is equal to 1 into e power of π/2 e power of π/2ன்னு வரும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.